பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 2200க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. இந்த மலை கிராமங்களில் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு இதுவரை அரசு அலுவலர்களோ எந்த அரசியல்வாதியுமே கூட போயிருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அந்த மாதிரியான கிராமங்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் இந்த மருத்துவத்தை கொண்டு போய் முழுமையாய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு எல்லா கிராமங்களுக்கும் எங்களை போக பணித்து அந்த வகையில் இதுவரை நானே ஒரு 350க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். இப்படி மலை கிராமங்களை குறிவைத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மலைவாழ் மக்களுக்கு 100% மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தந்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், மேல்முருகத்தூர் வரை ஹைவேஸில் அந்த நெடுஞ்சாலையில் பயணித்த நாங்கள் பிறகு செய்யாறு வந்தவாசி வழியாக அந்த வகையில் தான் மருத்துவத்துறையிலும் கூட அவருடைய அறிவுறுத்தலை பெற்று இன்றைக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே எனக்கு முன்னால் பேசுவது சொன்னதை போல இந்த இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ், பைக் ஆம்புலன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த ஆம்புலன்ஸ் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு இன்றுதான் தொடங்கப்படுகிறது. ஒரு 25 வாகனங்களுக்கு 1,60,00,000 ரூபாய் செலவு. இங்கே 2 வாகனங்கள், இந்த மாதிரி ஒரு 10 மாவட்டங்களுக்கு இந்த வாகனங்கள் இன்று அனுப்பப்படவிருக்கிறது. இந்த வாகனங்களை பொறுத்தவரை எல்லா மருந்து வசதிகளும் இதிலே உள்ள வைப்பதற்குரிய வசதிகள் இருக்கிறது. ஆக்சிஜன் வசதி, அந்த ஓட்டு என்று சொல்லக்கூடிய ஓட்டு வசதி, அதற்கும் ஒரு சிலிண்டர் போன்ற வசதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காவது இங்கிருந்து கீழே கொண்டு போகிற வரை அல்லது இங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிற வழியில் அவர்களுக்கு பிராணவாயு சிகிச்சை தேவைப்படும் போது அதை சப்போர்ட் செய்வதற்குரிய அந்த வசதிகள், மருத்துவ வசதிகள். இன்னொன்று, அந்த இருக்கையை பொறுத்தவரை உட்கார்ந்து போவதற்கு மட்டுமல்ல, சாய்ந்து படுத்துக் கொண்டு போகிற அளவிலான அந்த இருக்கைகள், இப்படி பல்வேறு வசதிகளுடன் அந்த பைக் ஆம்புலன்ஸ் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான வாகனம் இந்தியாவில் 36 மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த வாகனம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு அதை இந்த கிராமத்தில் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று பெருமதிப்பிற்குரிய ஏவா வேல் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர் சொன்ன காரணம், இந்த ஜமுனாமுத்தூரை பொறுத்தவரை 262 கிராமங்கள் இருக்கிறது. இருக்கிற மலை கிராமங்களிலேயே அதிகமான மலை கிராமங்களை கொண்டிருக்கிற மாவட்டம் திருவண்ணாமலை. சேலமும் திருவண்ணாமலையில் தான் அதிகமான மலைவாழ் மக்கள் வசிக்கிறார்கள். அதிகமான மலைவாழ் மக்கள் வசிக்கிற மாவட்டங்களில் முதலிடத்தில் சேலம் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் திருவண்ணாமலை இருந்தாலும் ஒரே இடத்தில் அதிகமான மலைவாழ் மக்கள் வசிப்பது என்பது இந்த ஜமுனாமுத்தூரில் தான். 262 கிராமங்கள் உள்ளடக்கி இருக்கிற இந்த மலைப்பகுதியில் நான் இன்று காலை ஒரு 20-30 கிராமங்களை தாண்டி சென்றேன். ஆனாலும் கூட இங்கே அந்த மருத்துவ வசதிகள் மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவர் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று சொன்னபோது எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று நானும் டிபிஎஸ் பார்த்தபோது இந்த மாவட்டத்தில் மட்டும் 146 மருத்துவர் காலி பணியிடங்கள் இருந்தது கடந்த ஜனவரியில். 146 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு 1021 மருத்துவர்களை புதிதாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆணை தருகிற போது எந்த மாவட்டத்தில் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலையில் இருந்து இந்த 146 இடங்களுக்கு இப்போது எவ்வளவு பேர் கடந்த பிப்ரவரியில் பணியில் சேர்ந்தார்கள் என்றால் 95 மருத்துவர்கள் இந்த மாவட்டத்துக்கு மட்டும் புதிதாக பணியில் சேர்க்கப்பட்டார்கள். அதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், இந்த ஜமுனாமுத்தூரில் மட்டும் காலியாக இருந்த இடங்கள் 15, அதில் 14 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இப்போது இந்த வட்டாரத்தில் ஒரே ஒரு மருத்துவர் காலி பணியிடம் தான் இருக்கிறது. காலி பணியிடமே இல்லாத மருத்துவமனைகள் இருக்கிற மாவட்டமாக அது இந்த ஜமுனாமுத்தூர் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கு ஐநா சபையின் விருது கிடைத்திருக்கிறது. மக்களை தேடி மருத்துவத்துக்கு இன்றைக்கு 2 கோடி பயனாளிகளுக்கு இன்றைக்கு அந்த பயன் சென்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஐநா மன்றம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு ஐநா விருதை தந்திருக்கிறார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கிற ஒரு விருது இந்த ஆண்டு நம்முடைய மருத்துவத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. உலகின் உச்சபட்ச விருது ஐநா விருது.
அந்த ஐநா விருது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மருத்துவத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரியான திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரியான திட்டங்களில் ஒன்றுதான் இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம். 2023 மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாரடைப்பு என்று வந்தால் அவர்களுக்கு உடனடியாக லோடிங் டோசஸ் கொடுக்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தோம். அந்த லோடிங் டோசஸை பொறுத்தவரை ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்கின்ற ஒரு 3 வகை மாத்திரைகள் 14 மாத்திரைகளை தந்து உடனடியாக உயிர் காப்பாற்றுகிற அந்த முயற்சி அது இந்த 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக மொத்தம் 10,999 மருத்துவமனைகளில் அந்த 3 மாத்திரைகள் கொண்ட 3 வகையான மாத்திரைகள் கொண்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறோம். அது வந்ததற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்னால் எல்லாம் மாரடைப்புக்கான அறிகுறிகளோடு யாராவது ஜம்னாமுத்தூரில் வந்தால் இங்கிருந்து ஒன்று போலூருக்கு போக வேண்டும், இல்ல அடுக்கம்பாறைக்கு போக வேண்டும், இல்ல திருவண்ணாமலைக்கு போக வேண்டும். ஆனால் இப்போது இதே ஜமுனாமுத்தூரிலோ நம்மையம்பட்டிலோ இங்க இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இங்க இருக்கிற துணை சுகாதார நிலையம் 10க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. இந்த துணை சுகாதார நிலையங்களில் நான் சொன்ன இந்த ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் இந்த 14 மாத்திரைகள் அவர்களுக்கு உடனடியாக தரப்பட்டு அவருடைய உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. அந்த வகையில் இதுவரை தமிழ்நாட்டில் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் 13,270 உயிர்கள் கடந்த 1.5 ஆண்டில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பாம்பு கடிக்கான மருந்து, ASV என்று சொல்லக்கூடிய பாம்பு கடிக்கான மருந்து, ARV என்று சொல்லக்கூடிய நாய்க்கடிக்கான மருந்து 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் வைக்கின்றனர். நீங்க அந்த வகையில வச்சு 1.5 வருஷம் ஆச்சு. இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த துறையின் சார்பில் செய்யப்பட்டு வருகிற நிலையில் தான் இந்த பைக் ஆம்புலன்ஸ் என்பது இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய அளவில் பலன் தரும். ஆனா அந்த செமி ஆட்டோ அனலைசர்ங்கிற அந்த பகுப்பாய்வு கருவி இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டு 20 வாகனங்கள் இன்று முதல் மலைப்பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. இப்படி மலைவாழ் மக்களுக்கு என்று பிரத்யேகமான பல்வேறு வசதிகள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. மலைவாழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சிறந்த நிகழ்வாகவும் இது இப்பொழுது இங்கே நடைபெற்றிருக்கிறது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்ட ஒரு 10 புதிய கட்டிடங்கள் தற்போது மாண்புமிகு அமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி மருத்துவத்துறையின் வரலாற்றில் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிற கட்டிடங்களை எல்லாம் இடித்து புதிதாக கட்டி தருகிற கட்டிடங்கள் கட்டும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏறத்தாழ 1365 கட்டிடங்கள் புதிதாக கட்டி தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டுமே 29 கட்டிடங்கள் திறந்து வைக்கிற அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.